வணக்கம். நெற்றிக்கண் செய்திகள். செய்தி வாசிப்பவர் ஜி.கே. லிதுர்ஷனா. முதலில் தலைப்புச் செய்திகள். வீட்டில் கஞ்சா செடியினை வளர்த்தவர் கைது. யாழில் சம்பவம். சூடுபிடிக்கும் ஜனாதிபதி தேர்தல். லட்சக்கணக்கில் அதிகரித்துள்ள புதிய வாக்காளர். வெற்றிலையும் என்றவாறு வியாபாரத்தில் ஈடுபட்ட 5 வியாபாரிகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல். இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 42 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவு. சரிவடையும் அமெரிக்க டாலர். தொடர்வன விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் தாவடி பகுதி பத்திரகாளி கோயில் அருகாமையில் உள்ள வீட்டில் கஞ்சா செடியை வளர்த்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 8 அடி 700 சென்டிமீட்டர் நீளமான கஞ்சா செடியினை வளர்த்த 46 வயதான வீட்டின் உரிமையாளரை இன்றைய தினம் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜெகத் விசாந்த தலைமையிலான யாழ் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. யாழ் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினரும் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரும் இணைந்து தேடுதலில் ஈடுபட்டு குறித்த நபரை கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 18 வயதை பூர்த்தி செய்த 10 லட்சம் புதிய வாக்காளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றிருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை 2024ஆம் ஆண்டிற்கான ஜனாதிபதி தேர்தலில் சுமார் 1,70,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருப்பதாக அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான அடிப்படை ஏற்பாடுகள் நிறைவடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சாவக்கச்சேரி பொது சந்தையில் வெற்றிலை மென்றவாறு வியாபாரத்தில் ஈடுபட்ட 5 வியாபாரிகளுக்கு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. சாவக்கச்சேரி பொது சுகாதார பரிசோதகர்கள் குழுவினால் பொது சந்தையில் திடீர் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது பழுதடைந்த மரக்கறிகள் கைப்பற்றப்பட்டு அளிக்கப்பட்டன. அதேவேளை வெற்றிலை மென்றவாறு வியாபாரத்தில் ஈடுபட்ட 5 வியாபாரிகளுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 42 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இந்த துப்பாக்கிச் சூடுகளில் 27 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 17 பேர் காயமடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்நிலையில் 12 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் எந்தவித சேதங்களும் ஏற்படவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். இந்த துப்பாக்கிச் சூடுகளில் பெரும்பாலானவை பாதாள உலக குழுக்களுக்கிடையிலான தகராறினால் இடம்பெற்றுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நேற்றுடன் ஒப்பிடும்போது இன்றைய தினம் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி உயர்வடைந்துள்ளதுடன் டாலரின் பெறுமதி சற்று வீழ்ச்சியடைந்துள்ளது. இந்நிலையில் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய நாணய மற்றும் விகிதங்களின்படி அமெரிக்க டாலரின் விற்பனை விலை 303.38 ரூபாவாகவும் கொள்வனவு விலை 293.72 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.